லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நிறுத்துறா. நிறுத்துறா. ஏய், வண்டி நிப்பாட்றா. நிப்பாட்றா. ஏய், நிறுத்து. வரகட்டு. ஏய், ஏய். அண்ணா, நீங்க வண்டி எடுங்க. ஆட்டோ கிட்ட வந்தா அவங்க தானா விலகிடுவாங்க. மேடம், அவனுங்கள பார்த்தா விலகி போற மாதிரி தெரியல மேடம். ரவுடிங்க மாதிரி நடு ரோட்ல நிக்கிறாங்க மேடம். அண்ணா, நீங்க வண்டி எடுங்க, நான் பாத்துக்கலாம். ஏய், வாடா. மேடம், வரானுங்க மேடம். டேய், ஆட்டோ நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டியா? இறடக்கல. ஏய், போட்டேன்னு வச்சுக்க. கூப்பிட நிறுத்தாம நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க. அண்ணா, என்ன பண்ணிராதீங்க. அந்த பணத்தை எடுங்க. விடு. விடுங்கல. ஏய், விடு. அண்ணா, வேணாண்ணே. விடு. ஏய், விட முடியலையா? ஏய், விடுங்க. விடு. அண்ணா, வேணாண்ணே. வேணாண்ணே. விடுங்க, விடுங்க. விடு. விடுங்க. ஏய், விடு. ஏய், இங்க விடு. விடு. விடு சொல்றேன். விடு. ஏய், வாடா. சஞ்சீவ், அபி, உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். நீ ஏன் இங்க வந்த சஞ்சீவ்? அபி, அந்த ஸ்டேஜ் ஆளுங்க பணத்தெல்லாம் அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சஞ்சீவ், இரு, போகாத. ஏய், என்ன அபி பேசுற? பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு பணத்தை வாங்கலான்னு போனா இருன்னு இருக்க. எனக்கு ஏதாவது ஆயிடுன்னு பயப்படுறியா? என்ன விடு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வரேன். சஞ்சீவ், போகாத, இரு. அபி, பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அபி, இருன்னு இருக்க. இங்க பாரு அபி, பணம் போச்சுன்னா திரும்ப வராது. நீ என்ன விடு, நான் போய் பணத்தை மீட்டு கொண்டு வரேன். சஞ்சீவ், வேண்டாம். நம்ம பணம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. பணம் போவாதா? எப்படி சொல்ற? அங்க பாரு. தனியா போற பொண்ணு கிட்ட திருடுறீங்களா? மாட்டீங்கடா. இன்னைக்கு உங்களை லாடம் கட்டிடுறேன் பாருங்க. கான்ஸ்டபிள்ஸ் மேடம், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஜான்சி மேடம் எப்படி திடீர்னு வந்தாங்க? அபி, சொல்லு அபி. அத நான் சொல்றேன். என்ன சஞ்சீவ், நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கா? ஆமா மேடம், அபி கிட்ட
ஃபோனும் இல்லை, இன்ஃபார்மும் பண்ண முடியாது. ஆனா எப்படி நீங்க? இங்க நடக்கிறதெல்லாம் திடீர்னு நடந்திருந்துச்சுன்னா என்னால வந்திருக்க முடியாது. இதையே முன்னாடியே பிளான் பண்றதா இருந்தா? இல்ல புரியல மேடம். ஸ்ரீஜா அவ ஆளுங்களை விட்டு அபி கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியும் அடிக்க ட்ரை பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்ரீஜா போட்ட பிளான முறியடிக்கிறதுக்காகவே நான் போட்ட பிளான் தான் இது. சூப்பர் மேடம். என்ன பாராட்டாதீங்க சஞ்சீவ். நீங்க பாராட்டணும்னா அபிய தான் பாராட்டணும். ஏன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் என்னோடது, டைரக்ஷன் எல்லாமே அபியோடது. இது ஆபரேஷன்ஸ் ஆஃப் அபிராமி. சஞ்சீவ், நான் தான் சொன்னேனே, ஸ்ரீஜா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு ஒரு அடி முன்னால இருக்கணும்னு. அப்பதான் இந்த ஆட்டத்துல நம்ம ஜெயிக்க முடியும். இந்த அபிராமி ஆட்டமே வேற. எனக்கும் ஸ்ரீஜாக்கும் நடக்கிற போர்ல நான் ஜெயிப்பேன். அதை நீ பாப்ப சஞ்சீவ். கண்டிப்பா நீ ஜெயிப்பா அபி. உன்னை யாரால ஜெயிக்க முடியும்? அந்த ஸ்ரீஜாவை அடக்கிறதுக்கு நீங்க போட்ட பிளான் இப்போ வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு. இனிமேலும் சரியா போகணும். நாம கும்பிடுற அந்த கடவுள் எப்போ நமக்கு துணையா இருக்கும் மேடம். இனிமே எல்லாம் சரியா போகும். இனிமேதான் சரியா போகுமா? அப்ப பிளான் இன்னும் முடியலையா? முடியல சஞ்சீவ், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அபி அந்த பிளான் என்னன்னு கொஞ்சம் கிளியரா தான் சொல்ல. சஞ்சீவ், அதெல்லாம் வாயால சொல்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? நீ என்ன நேர்ல வந்து பாரு, அதுதான் சுவாரஸ்யம். கரெக்டா சொன்னீங்க அபி. சஞ்சீவ், ஆபரேஷன் ஆஃப் அபிராமி எப்படி இருக்கும்னு நீங்க நேர்ல பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் வரேன் அபி. சஞ்சீவ், வா போலாம். பணத்தை எடுத்துக்கோ. சரி, ஓகே, வா. என்ன சஞ்சீவ், ஏதோ யோசனையா வர? குழப்பத்துல இருக்கிறவன் யோசனையில தான் வருவான். என்ன குழப்பம்? ரவுடிங்க ஒன்னா ஃபாலோ பண்ற விஷயம் ஜான்சி மேடம்க்கு எப்படி தெரியும்? ஆபரேஷன் அபிராமினா என்ன? அதான் எனக்கு குழப்பமே. ஆனா கேட்டாலும் நீ சொல்ல மாட்ட, நேர்ல பாருன்னு. சரி, சொல்றேன். சொல்றியா? சரி, சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி என்ன ரவுடிங்க ஃபாலோ பண்ணி வரல சஞ்சீவ். என்ன அப்படி சொல்ற? ரவுடிங்க ஒன்னும் ஃபாலோ பண்ணி வரலையா? அப்ப அவனுங்க போன்ல உன் போட்டோ இருந்துச்சே, நான் பார்த்தேன். அப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணி வரலன்னு சொல்ற? சஞ்சீவ், இந்த எலி இருக்கு இல்லையா, அதனால ஒரு கனமான இரும்பு கம்பியை கூட கடிச்சு உடைச்சிட முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான பல்லு. ஆனா அந்த எலி ஒரு சின்ன இடத்துல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோயேன், எப்படியாவது நம்ம தப்பிச்சிட மாட்டோமாங்கிற பதட்டத்திலயும் பயத்திலயுமே தான் சக்தி என்னங்கிறதே மறந்துரும். அது நினைச்சா அதை பொறுமையா கடிச்சு அதை தப்பிச்சிட முடியும். ஆனா அது பயத்திலேயே அங்கேயும் இங்கேயும் ஓடி செத்துரும். என்ன அபி, நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றதே எனக்கு புரியல. அப்படியா? சரி, நான் வேற மாதிரி சொல்றேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதுக்கு நீ முதல்ல சொன்னதே பெட்டர். இதுவும் புரியலையா? அப்பனா நான் இன்னொரு மாதிரி சொல்றேன். பாம்பின் கால் பாம்பறியும். அபி, தயவு செஞ்சு நீ சொல்லவே வேணாம் அபி, விடு. சரி, கோச்சுக்காத சஞ்சீவ், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வர்மா வீடு வந்துருச்சு, நீ நடக்கிறத நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. வர்மா வீடா? அப்ப வர்மா ஆபீஸ்க்கு போகலையா? இதுலயுமே ட்விஸ்டா? ஆமா, இறங்கு. சஞ்சீவ், நீ இங்கே வெயிட் பண்ணு. அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. அபி,
சொல்லுங்க மேடம். நான் வர்மா சாரை பார்க்கணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. சார், மே ஐ கம் இன்? எஸ், கமின். சார், அபி மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஹாலில் வெயிட் பண்ண வச்சிருக்கேன். பணத்தோட வந்திருக்காங்களா? ஆமாம் சார், பணத்தோட தான் வந்திருக்காங்க. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார். ஆறு ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு சார். அதுக்கு முன்னாடி நாங்க சொன்னபடி வந்துட்டோம். நீங்க வந்தது இருக்கட்டும். சஞ்சீவ் கட்ட வேண்டிய அந்த பேலன்ஸ் 5 கோடி லோன் அமௌண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வராம எப்படி சார் இருப்பேன்? இது இருக்கு பாருங்க, 5 கோடி. ஒரு நிமிஷம் சார். நீங்க பணத்தை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் சஞ்சீவ் லோன் க்ளோஸ் பண்றதுக்கு அந்த என்ஓசி பேப்பர் இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்ன பி, உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல சார். நம்ம பேசின டீல சரியா முடிக்கணும் இல்லையா? மேனேஜர் சார், அபிகிட்ட நம்ம போட்ட அக்ரிமெண்ட், அப்புறம் சஞ்சீவ் பேர்ல இருக்கிற லோன் பேப்பர், என்ஓசி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஓகே சார். அபி, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். மற்றவங்க மாதிரி கொடுத்த வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறதெல்லாம் எனக்கு வழக்கமே இல்லை. என்னோட நேர்மையும் உழைப்பும் தான் என்னை இந்த இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு காரணம். தெரியும் சார், நீங்க எவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப நேர்மையானவர்னு கூட எனக்கு தெரியும் சார். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை எப்பவோ காப்பாத்திருக்கணும். எங்க துரதிர்ஷ்டம், எங்க அத்தை கொண்டு வந்த பணம் காணாம போய் அந்த வாக்கை காப்பாத்த முடியாம போச்சு. ஆனா லேட் ஆனாலும் லேட்டஸ்டா நாங்க கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டோம் சார். உங்க பேலன்ஸ் லோனு கட்ட வேண்டிய பணம் சார், இந்தாங்க சார். அபி, நம்ம போட்ட அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், என்ஓசி பேப்பர்லாம் இதுலயே இருக்கு. இப்ப நான் அந்த பேக்கை திறந்து பார்க்கலாமா? தாராளமா சார். மேனேஜர், சொல்லுங்க சார். இந்த பேக்ல 5 கோடி பணம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாருங்க. நீங்க எண்ணி முடிச்சதும் நாம அம்பிக்கிட்ட போட்ட லோன் டாக்குமெண்ட், என்ஓசி டாக்குமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துடலாம்.
ஏன் சார் பணம் என்ற மிஷின் திடீர்னு கத்துது? மிஷின் ஏதாவது ப்ராப்ளமா சார்? நீங்க கொடுத்த நோட்டு தான் ப்ராப்ளம். சார் புரியல சார். புரியலையா? நீங்க கள்ள நோட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றேன். சார் என்ன சார் சொல்றீங்க? நான் கொண்டு வந்தது எல்லாமே கள்ள நோட்டா? சார் உங்க மேல சத்தியமா நான் கொண்டு வந்தது எல்லாமே நல்ல நோட்டு சார். ஷட் அப். மேனேஜர், இந்த பேக்ல இருக்கிற எல்லா பணத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். வேற கட் எடுத்து செக் பண்ணுங்க. சார் பேக்ல இருக்கிற எல்லா நோட்டுமே ஃபேக் மணின்னு நினைக்கிறேன் ஐயோ ஆஹா. என்ன அபி இது? நீங்க கொண்டு வந்த பணம் எல்லாமே ஃபேக் மணி. பாத்தீங்களா, அந்த மிஷினே சொல்லுது. கள்ள நோட்டை கொண்டு வந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கோமாளி மாதிரி தெரியுதா? ஐயோ ஐயோ சார் அப்படியெல்லாம் இல்ல சார். நான் போய் உங்களை அப்படி சொல்லுவேனா சார்? சார் நான் கொண்டு வந்த எல்லா நோட்டுமே நல்ல நோட்டு தான் சார். அந்த மிஷின்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சார். ஷட் அப். ஐயோ பணம் லக்ஷ்மி சார், அதெல்லாம் இப்படி தூக்கி வீசாதீங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற லக்ஷ்மி எல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஸ்டாப் இட் அபி. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. ஐ கால் தி போலீஸ். மேனேஜர், என் போன் எடுத்துட்டு வாங்க. ஐயோ, ஓகே சார். சார் சார் போலீஸ் எல்லாம் எதுக்கு சார்? வேண்டாம் சார். போலீஸ் எல்லாம் எதுக்கு சார்? நீங்க கள்ள நோட்டு கொடுத்து என்ன ஏமாத்த பார்த்தேன்னு உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறேன். ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் உங்களை விட மாட்டாபி. உங்களை விடுற மாதிரி இல்ல. ஐயோ நீங்க என்னையே ஏமாத்த பார்த்திருக்கீங்களா? இதுக்கு மேல நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். ஐ நெவர் ட்ரஸ்ட் யூ. ஐயோ ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார் இந்தாங்க சார் உங்க ஃபோன். அபி நீ செத்த, முடிஞ்சது உன் கதை. சார் சார் போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். முடியாது அபி. உங்களையும் சஞ்சீவும் சும்மா விட மாட்டேன். ஐயோ அதுக்கு அவசியமே இல்ல வர்மா சார். நானே வந்துட்டேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம்? அபி, ம். நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லட்டுமா? வர்மா சார், நான் ஏன் தெரியுமா உங்களை போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேணான்னு கெஞ்சினேன். ஏன்னா நான் ஆல்ரெடி போலீஸை வர சொல்லிட்டேன். அபி, என்ன அபி, என்ன நடக்குது? அதான் சொன்னனே சஞ்சீவ், இது யுத்தத்தோட உச்சக்கட்டம். நம்மள அழிக்க நினைக்கிறவங்கள நாம களை எடுக்கிற சதுரங்க ஆட்டம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் சஞ்சீவ். நடக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணு. ஓகே? நீங்களே சொல்லுங்க மேடம். சரி, நானே சொல்றேன். மிஸ்டர் வர்மா, நான் வந்திருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா? உங்க வீட ரைட் பண்றதுக்கு. வாட்? என் வீட்ல ரைடு பண்ண போறீங்களா? எஸ், அதான் ஐடி ஆபீசர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் தெரியுமா?
தெரிஞ்சதுனால தானே சார் ரைட் பண்ணவே வந்திருக்கோம். என்ன மேடம், அபி கூட கூட்டு சேர்ந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க அபிக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட வாங்கின கடனுக்கு 5 கோடி கள்ள நோட்டு கொடுத்து என்னை ஏமாத்த பார்த்திருக்கா. அபி கொண்டு வந்த கள்ள நோட்டெல்லாம் இதோ இங்க இருக்கு.